السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாற்றில் இன்று 8வது நபியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நபிமார்களுடைய வரலாற்றுகள் அல்லாஹ் தஆலா அவங்க பெறக்கூடிய படிப்பினைகளில் பல அத்தியாயங்களில் தேவையான இடங்களில் சொல்லியிருக்கலாம். ஆனால் யூசுப் நபியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு சில இடங்கள் அவங்கள பற்றி சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சுருக்கமான ஒரு வரலாறை யூசுப் 12வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறோம். அப்போ அதில் என்ன வருதுன்னா, இசாக் நபிக்கு ஒரு மகன் பிறகுறாங்க. அவங்க தான் யார்? யாக்கூப் நபி. அவங்களுடைய மகன்களில் ஒருத்தவங்க தான் யார்? யூசுப் நபி. யாக்கூப் நபியுடைய தந்தையும் நபி தான், அவங்களுடைய மகனும் நபி தான். ஆகவே அந்த யூசுப் நபி சிறு வயதாக இருக்கும்போது ஒரு கனவு காண்றார். அந்த கனவை குறித்து கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 12வது அத்தியாயத்தில் 4வது வசனம். இது قال يوسف لأبيه يا أبت إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم للساجدين. யூசுப் நபி தன்னுடைய தந்தையாகி யாக்கூப் நபிகிட்ட சொல்கிறாங்க, எனது அருமை தந்தையே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுன்னு சொன்னால், அதில் 11 நட்சத்திரங்கள் மற்றும் சூரியன், சந்திரன், இவை அனைத்தையும் நான் கண்டேன். இவை அனைத்தும் எனக்காக வேண்டி சஜ்தா செய்கின்றன என்று தன்னுடைய தந்தை நிலத்தில் சொல்கிறார். 11 நட்சத்திரங்கள் மற்றும் சூரியன், சந்திரன் இவை அனைத்தும் எனக்கு சஜ்தா செய்வதை போன்று நான் கனவிலே கண்டேன் என்று தெரியப்படுத்துகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, கனவு என்பது பொதுவாகவே நபிமார்களுடைய கனவு என்பது வஹீயின் அடிப்படையில் உள்ள ஒரு அம்சம். இவங்க சிறு வயதில் இந்த கனவை காண்றார். பொதுவாக கனவை குறித்து நம்ம பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அர்-ருயல் ஹஸனத்து மினல்லாஹ், நல்ல கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. பொதுவாகவே அல்லாஹ் தஆலா அவனுடைய நல்லடியார்களுக்கு சில விஷயங்களை கனவின் மூலமாக தெரியப்படுத்துவான். இந்த நல்ல விஷயங்களை ஃபஇதா ரஆ அஹதுக்கும் மா யுஹிப்பு ஃபலா யுஹத்திஸ் பிஹி இல்லா மா யுஹிப். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களில் யாரேனும் ஒரு நபர் கனவு கண்டார் என்று சொன்னால் அந்த கனவை அவர் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். உங்களில் ஒருவர் ஒரு கனவு கண்டார், நல்ல கனவு கண்டார்னு சொன்னால் அந்த கனவை குறித்து யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். யாரை அவர் நேசிப்பாரோ அவரை தவிர. அவர் ரொம்ப விருப்பமானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், இப்படி ஒரு கனவை கண்டன்னு சொல்லலாம். எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களில் ஒருவர் வெறுக்கத்தக்க ஒரு கனவை காண்றார், பயமான அல்லது வெறுக்கத்தக்க ஒரு கனவை கண்டார் என்று சொன்னால் ஃபல்யதஅவ்வத் பில்லாஹ் மின் ஷர்ரிஹா, அவர் அந்த கனவுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவலை தேடட்டும். வலித்ஃபில் 3 மர்ராத், அவர் தன்னுடைய இடதுபுறமாக 3 முறை துப்பட்டும். வலா யுஹத்திஸ் பிஹா அஹதன் இன்னஹா லா ததுர், மேலும் அந்த கெட்ட கனவை கண்டார் பார்த்தீங்களா, வெறுக்கத்தக்க கனவை கண்டாரே, அதை யாருக்கும் அவர் தெரிவிக்க வேண்டாம். ஏன் அப்படி அவர் செஞ்சாரு சொன்னால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ யூசுப் நபி கனவு கண்டாங்க. அந்த கனவை தன்னுடைய தந்தைக்கு என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்து வாங்க, அவங்க தந்தை இவங்க கண்ட கனவை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் அதே சூரத் யூசுப் 12 தொடர்ந்து சொல்கிறான். قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. யாக்கூப் நபி தன்னுடைய மகன் கண்ட கனவனுடைய அந்த விஷயத்தை அறிந்து கொண்டாங்க. என்ன, யூசுப் நபி நபியாக ஆக்கப்படுவாங்க, தூதராக ஆக்கப்படுவாங்க, மிகப்பெரிய அந்தஸ்தில் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்துவான். அவர்களுக்கு யாக்கூப் நபியுடைய மனைவியின் மூலமாக 10 குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு மனைவியின் மூலமாக 10 குழந்தைங்க, இன்னொரு மனைவியின் மூலமாக 2 குழந்தைங்க. அதில் ஒருத்தவங்க தான் யார்? யூசுப் நபி. இன்னொருத்தவர் புன்யாமி. இந்த 10 + 1 11 பேர். அடுத்து யாக்கூப் நபி, சூரியன், அவருடைய மனைவி சந்திரன், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, யூசுப் நபிக்கு சிரம்பணி வாங்கன்றது என்ன செஞ்சாங்க, யாக்கூப் நபி அறிந்து கொண்டாங்க. ஆகவே தான் சொல்கிறாங்க, எனது அருமை மகனே, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் அவங்க உங்களுக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது தீங்கிழைக்கலாம். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமாக விரோதியாக இருக்கிறான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க.
அப்போது இந்த இடத்துல யாக்கூப் நபி பயந்தது என்ன? தன்னுடைய மகனாகிய யூசுப் நபி தான் கண்ட கனவை வந்து எத்தி வைத்தாங்கன்னா, பிறருக்கு சொன்னாங்கன்னா, அதை கொண்டு அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யலாம், ஏதேனும் தீங்கி விளைவிக்கலாம், ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தலான்னு பயந்தாங்க. ஆகவே தான் இதை குறித்து யாருக்குமே தெரியப்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஒரு படிப்பினர் என்ன, பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னான், ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து, அல்லது ஒரு நல்ல ஒரு விஷயம், அல்லது அவனை எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு சுப செய்தி, நல்ல விஷயம் அவனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், இதை வந்து எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சொன்னால் சில நேரங்களில் அது யாரோட உள்ளத்தில் பொறாமை இருக்குதோ அவங்களால் என்ன செய்யப்படும், பாதிப்புகள் ஏற்படணும். அதைத்தான் யூசுப் நபி தான் கண்ட கனவை சொல்கிறாங்க. அந்த கனவின் மூலமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற இருக்கிறாங்க என்பதை யாக்கூப் நபி அறிந்து கொண்டாங்க. அவங்க சிறுவராக இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க வாப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இது நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா. இப்போ நமக்கு என்ன விளையாதுன்னா, அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை சில நேரம் நம்ம மறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்போம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லும்போது ஷைத்தான் யாருடைய உள்ளத்தில் பொறாமையும் குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவான்னு சொல்லி தெரியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத நாம் இதில் இருந்து பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், மூணாவது ஒரு சம்பவம். அடுத்து அந்த கனவு விஷயம் எப்படியோ யூசுப் நபியுடைய சகோதரர்களுக்கு தெரிஞ்சிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் அவங்கள பற்றி சொல்கிறான் பாருங்கள். அதே அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்தில், இது காலு யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா இன்ன அபானா லஃபீ ضلال முபீன். யூசுப் நபியுடைய அந்த சகோதரர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பேரும், என்ன இது, நம்மளுடைய தந்தை வந்து யூசுப் நபியும் அவங்களுடைய சகோதரராகிய புன்யாமின், இவங்க 2 பேருமே நம்ம எல்லாரையும் விட நம்முடைய தந்தைக்கு இவங்க 2 பேர் தான் ரொம்ப விருப்பமானவங்களாக இருக்கிறாங்க. நாம் ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம், நம்மளை காட்டிலும் நம்முடைய அந்த யூசுஃபுக்கும் அவங்களுடைய சகோதராகிய புன்யாமீனும் தான் நம்ம தந்தைக்கு ரொம்ப விருப்பமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க, அவங்க உணர்றாங்க. அப்போது அதை சொல்கிறாங்க, நம்முடைய தந்தை மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க. அப்போது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை இருக்குன்னு சொன்னால் ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்களை அதிகமாக ஒருத்தவங்க நேசிப்பாங்க. இது இயல்பு, இது நபிமார்கள் இந்த விதிவிலக்கு கிடையாது. இப்போ யாக்கூப் நபிக்கு 12 குழந்தைகள் இருந்தாலும் மற்ற எல்லாரையும் விட யூசுப் நபியையும் அதுக்கு அடுத்து தான் அவங்க சகோதரையும் அவங்க நேசித்தாங்க. மற்றவங்க நேசிக்கிறோம் இல்லை, எல்லாத்தையும் நேசித்தாங்க. இவங்களுடைய நேசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மற்ற குழந்தைகளுக்கு அது பிடிக்கல. இப்போ இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் சமமாக நடந்துக்கணும். நேசிக்கக்கூடிய விஷயத்தில் கூடுதல் குறைவு ஏற்படலாம், ஆனால் மற்ற விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த நேசிக்கக்கூடிய விஷயத்தை கூட பரவலாக மற்றவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, நம்ம காட்டிக்கூடாது. அவ்வாறு காட்டுவது என்ன ஆகும், குழந்தைகளுக்கு மத்தியில் பகைமையும் விரோதமும் ஏற்படும். அதைத்தான் பார்க்குறோம். யூசுப் நபியுடைய அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, மற்ற குழந்தைகள் அந்த 10 பேரும், என்ன இது, யூசுப் நபியையும் அவருடைய சகோதரர் புன்யாமீனையும் நம்முடைய தந்தை என்ன செய்கிறாங்க, மற்ற நம்ம எல்லாரையும் விட இது அதிகமாக நேசிக்கிறாங்க, அவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது இதிலேருந்து நாம் இந்த விஷயத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், 4வது ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கண்ட கனவு, இவங்க ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டதுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் அவங்க மீது பொறாமைப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க, யூசுப் நபி இருந்தால் தானே பிரச்சனை, அவனை என்ன செய்வோம், கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, கொல்ல வேண்டாம், ஏன் அந்த பாவ சுமையை நம்ம சுமக்கணும், அவனை என்ன செய்வோம், எங்கேயாவது தூரமாக இடத்துல போட்டு வந்துடுவோம், அவங்களை விட்டு வந்துடுவோம், திருப்பி அவங்க வரமாட்டாங்க. அப்போ நம்ம தந்தைக்கு முன்னாடி அவங்க இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருப்போம்னு சொன்னால் அவங்க நேசிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையாது, நம்மளை மட்டும் தான் இனிமேல் நேசிப்பாங்க என்கின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உக்துலு யூசுஃப அபி தரஹு அர்தன் யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். அவங்களுடைய அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, யூசுஃபை நம்ம என்ன செய்யுங்க, கொன்று விடுவோம், அல்லது அவரை பூமியில் என்ன செஞ்சுடுவோம், நம்ம தூரமாக எரிந்து அவங்களை போட்டு வந்துடுவோம், விட்டு வந்துடுவோம். அந்த நேரத்தில் என்ன ஆகும், உங்களுடைய தந்தை அவருடைய முகம் உங்களை நோக்கியே திரும்பி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல சாலியான சமூகமாக நீங்கள் மாறிடுங்க, இந்த பாவங்களுக்கு விலகிடுவோம் என்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அவங்க பேசிக்கிறாங்க. பேசுறதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்ததாக 5வதாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கள ஒருத்தர் சொல்கிறார், என்னென்னு, அவரை கொல்ல வேணாம், காயிலும் அவங்களுடைய குழந்தைகள் ஒருத்தர் சொல்கிறாரு, அவரை கொல்ல வேணாம், லா தக்துலு யூசுஃப வ அல்கூ ஃபீ கயாபத்தில் ஜுப், அவரை கொல்ல வேண்டாம், மாலாக
ஒரு பாலன் கிணறுல எங்கே என்ன செய்யணும், அவரை போய் தள்ளி விட்டு வந்துடுவோம். செய்யாரத்தின் கூட்டும் ஃபாயிலின், அவரை ஏதேனும் வரக்கூடிய அந்த வணிக கூட்டம், கடந்து போகக்கூடிய கூட்டம் ஏதாவது இந்த பாலத்தை கிணத்துல என்ன செய்யும், அவரை எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். எதுக்கு நம்ம அவரை போய் கொலை செஞ்சுக்கிட்டு நம்ம பாவ சுமையை சுமக்கணும், அதனால இப்படி நம்ம நடந்து கொள்வோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க வர்றாங்க. அடுத்து பாருங்க 6வது நிமிஷம், அவங்க தன்னுடைய தந்தைகிட்ட வராங்க. காலு யா அபானா மாலக லா தமன்னா அலா யூசுஃப இன்னா லஹு லநாசிஹூன். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அருமை தந்தையே, நீங்கள் ஏன் யூசுஃபுடைய விஷயத்தில் எங்களை நம்ப மாட்டீங்க? நாங்கள் அவருக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடியவங்க, நல்ல ஒரு அவருக்கு நல்ல விஷயம் செய்யக்கூடியவங்க தான் நாங்கள் இருப்போம். அவருக்கு நாங்கள் நல்ல ஒரு நிலையில தான் அவர் நாங்கள் வைத்திருப்போம். அவருக்கு நல்லதை மட்டும்தான் நாங்கள் நாடுவோம். ஆனால் ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்று தங்களுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. அருமை தந்தையை, யூசுப் விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்ப மாட்டீங்க? யாக்கூப் நபிக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துவாங்க, அதனால தான் அஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, யூசுப் நபி விஷயத்தில் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? நாங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க தான் என்று சொல்கிறாங்க. பொதுவாகவே சில நேரங்களில் மனிதன் உஷாராக இருக்கணும். நமக்கு நல்லது செய்கிறன்ற பேரில் நமக்கு என்ன செய்வாங்க, சில பேர் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. ஆக அப்படிப்பட்டவங்க விஷயத்தில் கவனமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், யாக்கூப் நபி இவ்வாறு சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய அந்த மகன்களுக்கு பதில் சொல்கிறாங்க. ஏன் அனுப்ப மாட்டேன்னு தெரியுமா உங்களோட? கால இன்னி லயஹ்துனனி அன் தத்ஹபூ பிஹி வ அகாஃபு அன் யஅகுலஹு ذئب வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். சொல்கிறாங்க, யாக்கூப் நபி, நான் ஏன் தெரியுமா உங்களோட அனுப்ப மாட்டேன், எனக்கு கவலையாக இருக்குது. யூசுப் நபியை நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க, போயிட்டு அங்கே அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்க, கவனக்குறைவாக நீங்கள் இருக்கும்போது அவங்கள ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுறேன். அதனால தான் உங்களோடு நான் அவங்கள அனுப்ப மாட்டேன் என்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு அந்த அவங்களுடைய மகன்கள்லாம் பதில் சொல்கிறாங்க பாருங்க. காலு லைன் அக்கல உத் வனஹன் உஸ்பா இன்னா இதன் லகாசிரோன். எனக்கு அருமை தந்தையே, நாங்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறோம், இவ்வளோ பேர் இருக்கிறோம், எங்களை மீறி ஓனாய் அவங்க சாப்பிட்டு போயிடுமா? அப்படி சாப்பிட்டா நாங்கள் கஷ்டவாளியால் ஆகிடுவோம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் அவங்கள பாதுகாத்துடுவோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக யூசுப் நபியை அழைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போகிறாங்க. ஃபலம்மா தஹபூ பிஹி வஅஜ்மஉ அன் யஜ்அலூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப் வஅவ்ஹைனா இலைஹி லதுனப்பிஅன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன். அவங்க என்ன செய்கிறாங்க, யூசுப் நபியை எப்படியோ அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி அழைச்சிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் முடிவெடுத்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, யூசுப் நபியை அந்த பாலம் கிணற்றில் தள்ளிடுறாங்க. தள்ளதுக்கப்புறம் பாருங்கள், யூசுப் நபி சிறுவராக இருக்கிறார். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த செய்தியை உள்ளத்தில் போடுறான். என்னென்னு அவருக்கு நாம் அறிவித்து கொடுத்தோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த காரியம் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், இது குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இவர்கள் யார் உங்களுக்கு எதிராக இப்படி செயல்பட்டாங்களோ அவர்களுக்கே நீங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்வீங்க, அறிவித்து கொடுப்பீங்க, அதை அவங்க அறிய மாட்டாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம், அவங்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அவங்களுக்கு அந்த இறை செய்தி அல்லாஹால கொடுக்குறான். அடுத்து பாருங்க, இவங்க யூசுப் நபியை தூக்கி கிணத்துல எரிஞ்சிட்டு திரும்பி வர்றாங்க. எங்க, அவங்க தந்தை கிட்ட வர்றாங்க, இரவு நேரத்தில் வர்றாங்க. எப்படி வர்றாங்க பாருங்க. வஜாஉ அபாஹும் இஷாஇன் யப்கூன். தன்னுடைய அவங்களுடைய தந்தை நேரத்தில் இஷா நேரத்தில் அழுதவர்களாக வர்றாங்க. இரவு நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி லைட்ஸ்லாம் கிடையாது. இவங்களுடைய நடிப்பு, இவங்க செய்த அந்த நாடகம், இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த இரவு நேரத்தில் வரும்போது அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இரவு நேரத்தில் அழுதவர்களாக வர்றாங்க. ஏன் அழுதவர்களாக வர்றாங்க, இவங்களும் கவலைக்குள்ளாயிட்டாங்க, இவங்களை மீறி காரியம் நடந்துருச்சு, இவங்களுக்கு அந்த காரியத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி வர்றாங்க. சொல்கிறாங்க, காலு யா அபானா இன்னா தஹப்னா நஸ்தபிகு வதரக்னா யூசுஃப இன்த மதாஇனா ஃபஅகலஹு ذئب வமா அன்த பிமின் லனா வலவ் குன்னா சாதிகீன். சொல்கிறாங்க, எங்கள் அருமை தந்தையே, நாங்கள் யூசுஃப் அழைச்சிட்டு போனோமே, அவரை நாங்கள் விட்டுட்டு என்ன கொஞ்சம் முன்னாடி போனோம், எங்களுடைய அந்த பொருட்களிடத்தில் அவரை உட்கார வைத்திருந்தோம் பாதுகாப்புக்காக வேண்டி. இந்த நேரமாக பார்த்து அந்த ஓனாய் என்ன செஞ்சிச்சு, அவரை சாப்பிட்டு போயிடுச்சு என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் இதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தாலும் நீங்கள் இதை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையினிடத்தில் அவங்க ஒப்பாரி வைத்து என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவர்கள் இப்படி யூசுப் நபிக்கு அவங்க எங்கே தங்களை விட மேலான ஒரு நிலைக்கு போயிடுவாங்களோ
அவங்கள விடக்கூடாது, நம்ம தந்தைகிட்ட நாம தான் நெருக்கமானவங்களா இருக்கணும் என்ற ஒரு பொறாமையின் காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டு தன்னுடைய தந்தையாகிய யாக்கூப் நபியை நம்ப வைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப் قال بل سولت لكم انفسكم امرا فصبر جميل والله المستعان على ما تصفون. அடுத்து வர்றாங்க, வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு பக்கம் அழுகுறாங்க, நாங்கள்லாம் கவனமாக தான் இருந்தோம், அப்படி இருந்தோம் ஓனாய் வந்து அவங்கள சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூசுப் நபி அணிந்திருந்த சட்டையை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவுடனே அந்த சட்டையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய ரத்தத்தை அதில் தேய்த்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் இதுதான் யூசுப் நபி அணிந்திருந்த சட்டை, ஓனாய் வந்து அதை சாப்பிட்டு விட்டு போய்விட்டதுன்னு சொல்லி. அந்த சட்டையை யாக்கூப் நபி பார்க்குறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸுடைய அறிவிப்பு வருது. அந்த சட்டையை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சட்டை ஒன்றும் கிழிஞ்சிடல, அந்த சட்டை நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குது, ரத்தம் தோய்ந்துருக்குது. அப்போது யாக்கூப் நபி கேட்குறாங்க அந்த மக்கள்கிட்ட, என்னப்பா ஓனாய் வந்து அவ்வளோ அறிவாளியா, யூசுப் நபியை வந்து அதை வந்து சாப்பிட்டுச்சுன்றீங்க, ஆனால் அவங்களுடைய சட்டைக்கு எந்த ஒரு கிளியல் கூட ஏற்படலை, ஆனால் அவங்கள வந்து திணிச்சுன்றீங்க, இதை நான் எப்படி நம்பணும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளம் என்ன செய்யுது, ஏதோ செய்திருக்கிறது என்பதை இந்த காரியத்தில் நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஃபஸப்ருன் ஜமீல், நான் வந்து மிக பொறுமையான அழகான பொறுமையை மேற்கொள்கிறேன். வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் எதை வர்ணிக்கிறீங்களோ அதை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்திலேருந்து யாக்கூப் நபிக்கு உறுதியாயிடுச்சு, அவங்க கொண்டு வந்த அந்த அவங்க நடந்து கொண்ட விதம், அவங்க வந்து காட்டின அந்த அடையாளம் என்ன, சட்டை கிழிஞ்சே இல்லை. அப்போ இதுலேருந்து அவங்க விளங்கிட்டாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க, ஏதோ இவர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்க. அறிந்து கொண்டு சொல்கிறாங்க, நீங்கள் எதை வர்ணிக்கின்றீர்களோ அதை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் மிக அழகான பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம விஷயத்தை விளங்குறோம். என்னென்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு மனிதன் தவறு செய்கிறான்னா, பாவம் செய்கிறான்னா, அவன்கிட்ட வந்து தவறுகள் வந்து நடக்கும். இங்கே கூட பாருங்களேன், அவர்கள் வந்து ஒரு சட்டையை காட்டுறாங்க, எல்லாமே பெரிய பசங்க தான், அவங்களுடைய மகன்கள் எல்லாருமே வந்து வயது அதிகமானவங்க தான். இப்படி நிலையில் வந்து ஒரு சட்டையை காட்டுறாங்க. அந்த சட்டையை காட்டி இதுதான் ஓனாய் வந்து என்ன செஞ்சிச்சு, அவங்கள சாப்பிடும்போது இந்த சட்டையில் இருந்த கரன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த சட்டை ஒன்றுமே கிளியவும் இல்லை, கந்தலாகவும் இல்லை. இப்படித்தான் என்ன பண்ணுறாங்க, சில பேர் பாவங்கள் செய்யும்போது வெளிப்படையாக அவங்களுடைய இது எங்கேயாவது என்ன செய்யும், ஒரு குறை தெரியும். அதனால தான் இங்கே நம்ம யாக்கூப் நபியை பார்க்குறோம். அவங்க இதை வைத்து என்ன செய்தாங்க, வெளிப்படையான அந்த அடையாளத்தை வைத்து அறிந்து கொண்டாங்க, இவங்க சொல்கிறது பொய்ன்னு சொல்லி. இப்போ இல்லை, நமக்கு ஒரு ஃபிக்கினுடைய சட்டம் ஒன்று விளங்குது. என்ன, பொதுவாகவே ஒரு காரியம் நடக்குதுன்னா, ஒரு குற்ற விஷயம் நடக்குது அல்லது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால், அங்கே வெளிப்படையாக தெரியக்கூடிய அடையாளங்கள், சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குதோ அதை வச்சு என்ன செய்வாங்க, முடிவு செய்வாங்க. அப்படித்தான் யாக்கூப் நபி முடிவு செய்கிறாங்க. அவங்க கொண்டு வந்து காட்டுறாங்க, யூசுப் நபியை வந்து ஓனாய் தின்று விட்டு போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, இந்த எஞ்சிருந்த சட்டை பகுதி தான், அவங்க அணிஞ்சிருந்த சட்டை தான், அதனோட பாருங்கள் அந்த ரத்தம் இருக்குதுன்னு காட்டுறாங்க. ஆனால் அந்த சட்டை கிளியவே இல்லை. இதை பார்த்து அவங்க விளக்கிட்டாங்க, இவங்க சொல்கிறது பொய்ன்னு சொல்லி. அப்போது ஒரு சில நேரங்களில் தீர்ப்பளிக்கும் போது, ஒரு சில விஷயங்களில் மார்க்க தீர்ப்புகளை சொல்லும்போது அங்கே நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள், வெளிப்படையான அடையாளங்களை வைத்து என்ன செய்வாங்க, முடிவு செய்வாங்க. அதைத்தான் இங்கேயும் யாக்கூப் நபி செய்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக பாருங்கள், யூசுப் நபியை கிணற்றில் தூக்கி எறிந்து விட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஜாஅத் சய்யாரத்தும் فأرسلوا واردهم فأدلى دلوه قال يا بشرى هذا غلام وأسروه بضاعة والله عليم بما يعملون وشروا بثمن بخس دراهم معدودة وكانوا فيه من الزاهدين. அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில், ஒரு வணிக கூட்டம் என்ன செய்யுது, வியாபார கூட்டம், அவங்க வராங்க. வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த கிணற்றில் போய் என்ன செய்யுங்க, தண்ணீர் ஏதாவது கொண்டு வாங்கன்ற மாதிரி ஒரு வாளியை கொடுத்து அனுப்பி தண்ணீரை கொண்டு வர்றதுக்காக அனுப்புகிறாங்க. அவங்க போய் தண்ணீர் எடுப்பதற்காக அந்த வாளியை தூக்கி போட்ட உடனே அவங்க இழுக்கிறாங்க. மேலே வரும்போது பார்த்தா யூசுப் நபி அந்த இதில் என்ன செய்கிறாங்க, வாளியில் உட்கார்ந்து அவளாக மேலே வராங்க. வந்த உடனே இதை பார்த்து நற்செய்தி உண்டாகட்டும், பாருங்கள், ஒரு நமக்கு வந்து ஒரு சிறுவன் கிடைத்திருக்கிறான், ஒரு அழகான சிறுவன் கிடைத்திருக்கிறான்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களை பற்றி அறியாத யார் என்று தெரியாமல் அவர்களை ஒரு பொருள் மாதிரி என்ன செய்கிறாங்க,
எடுத்துகிட்டு போய் குறிப்பிட்ட சில வெள்ளி காசுக்காக வேண்டி அவர்களை விற்று விடுகிறார். யூசுப் நபியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, சந்தையில் மற்ற பொருட்களை விற்பதை போன்று வெள்ளி காசுகளுக்கு என்ன செய்கிறாங்க, விற்பனை செய்து விடுகின்றார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறான், அந்த சந்தையில் அவங்கள யார் வாங்குறா, அந்த எகிப்தினுடைய ஒரு கஜானாவுடைய அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு, யூசுப் நபியை வாங்குறார். சிறுவரை காசு கொடுத்து வாங்கிட்டு வரார். வந்த உடனே தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கிறார், அக்ரிமி மஸ்வாவ், இந்த சிறுவனுடைய இதை நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய இடத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க என்ற மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறாரு. வகால அல்லதி இஷ்தரா மின் மிஸ்ரி இம்ராத்தி அக்ரிமி மஸ்வாவ் ஆஸா யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா சொல்கிறாரு. இவ்வாறு இந்த குழந்தையை நம்ம என்ன செய்யலாம், இவருக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்க, இவர் நமக்கு பயனளிக்கலாம், அல்லது இவரை நம்முடைய குழந்தையாக வளர்ப்பு மகனாக நாம் ஆக்கி கொள்ளலாம் என்று அந்த அமைச்சர் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, யூசுப் நபி அவங்களுடைய வீட்டில் வளர்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம என்ன வழங்குன்னு சொன்னால், யூசுப் நபி எங்கேயோ வந்து பிறந்து அவங்களுடைய சகோதரர் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால என்ன செய்யப்படுறாங்க, கிணற்றில் தூக்கி எறியப்பட்டு அல்லாஹ் அவங்களை எங்கே கொண்டு வரான், இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துறான். இதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் மூசா நபியுடைய வரலாறுலையும். மூசா நபியை அழிப்பதற்காக ஃபிரௌன் எல்லா முயற்சிகளும் செய்கிறான். அல்லாஹ் தஆலா அதே ஃபிரௌன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மூசா நபியை பிறக்க செய்து அதே ஊரில் அவங்கள காப்பாற்றி, எந்த ஃபிரௌன் தன்னை அழிப்பதற்காக வேண்டி ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொல்லி எல்லா ஆண் குழந்தையும் கொன்று விட்டிருந்தானோ அவங்க வீட்டிலேயே அல்லாஹ் தஆலா மூசா நபியை வளர செய்தான். அது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா எந்த கனவை யூசுப் நபிக்கு காட்டினானோ அந்த கனவை அவங்களுடைய அந்தஸ்தை கொண்டு உயர்த்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறான், எகிப்தினுடைய அந்த அமைச்சருடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய மகனாக அல்லாஹ் தஆலா அங்கே வளரும் விதமாக யூசுப் நபியை கொண்டு வர்றான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே யூசுப் நபியுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேற்கொண்டு இதுக்கு சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்துட்டு இதில் என்னென்ன படிப்பினைகள் இருக்கிறது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக பார்ப்போம். நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.